Taste the Daily. சட்டப்பேரவை வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு ஒரு மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பெயரையே உலக அரங்கில் சீர்குலைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாது, தமிழகம் மட்டுமல்லாது, உலக அளவில் ஒரு பேசப்படக்கூடிய, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய, ஆளுங்கட்சிக்கு கண்டனங்களை எழுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனையை அண்ணா பல்கலைக்கழகம் தனது வரலாற்றிலே சந்தித்திருக்கிறது. திமுக ஆட்சியிலே 2024 இறுதி என்பது தமிழகத்திலே ஒரு கருப்பு நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய, பொறியியல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை அரங்கேற்றிய காமுகன் திமுகவை சேர்ந்த கைதை, அந்த கிழக்கு பகுதியினுடைய மாணவர் அணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். அவர் பல்வேறு திமுகவினுடைய துணை முதலமைச்சரில் இருந்து, சுகாதாரத்துறை அமைச்சரில் இருந்து, நாடாளுமன்ற உறுப்பினர் அவரோடு மட்டுமல்லாது பல்வேறு திமுக நிர்வாகிகளோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். அந்த திமுகவினுடைய காமகன் ஞானசேகரன் வீட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் சென்று துணை மேயரோடு பிரியாணி சாப்பிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு அட்டூழியங்களுக்கு செய்ய துணை போய் இருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தினுடைய இந்த பாலியல் வன்கொடுமை என்பது பேசுபொருளாக, வேதனைக்குரிய ஒரு விஷயமாக, கண்டனத்தை எழுப்பக்கூடிய விஷயமாக, போராட்டத்தை நடத்தக்கூடிய விஷயமாக உயர்நீதிமன்றம் தனது கண்டனங்களை பதிவு செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையமும் மிகப்பெரிய அளவிலே கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுகிற இந்த திமுகவை எதிர்த்து முதல் ஆளாக மாணவிக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக அதிமுக போராட்டத்தை தொடங்கியது. தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. அதே போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த பல்கலைக்கழகத்திலே இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை கண்டித்து செய்தியாளர் சந்திப்பு, அறிக்கைகள், அதே போன்று பல்வேறு இடங்களிலே பேட்டியிலும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேதனையினுடைய, துயரத்தினுடைய உச்சம் என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இன்று காலை மாணவரனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரனுடைய தலைமையிலே கருப்பு பேண்டுகளை, மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி யார் அந்த சார் என்கிற வாசகம் அடங்கி அந்த கருப்பு பேண்டை அவர் மாணவர்களுக்கு விநியோகம் செய்கிற முயன்றதற்கு முன்பாகவே காவல்துறையினர், திமுக அரசினுடைய ஏவல் துறையினர் அவர்களை கைது செய்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் முன்னிலையில் அனைவருமே இன்றைக்கு சட்டப்பேரவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் யார் அந்த சார் என்கிற அந்த ஸ்டிக்கர் அரசாக இருக்கக்கூடிய, ஸ்டிக்கர் ஒட்டுகிற அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, ஸ்டிக்கர் அரசாகவே இந்த 4 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தங்களுடைய கண்டனத்தை ஸ்டிக்கரை ஒட்டி இன்றைக்கு அதிமுக பதிவு செய்திருக்கிறது. சட்டப்பேரவையிலே அந்த ஸ்டிக்கரோடு உள்ளே சென்றவர்கள் அந்த ஆளுநர் உடைய புறக்கணித்து செல்லுகிற போது அவர்கள் வெளியே கோஷங்களை முன்வைத்து பதாதைகளை ஏந்தி வெளியே வந்து தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆளுகிற அரசு என்பது பெண்களுக்கு எப்படி அநீதி இழைக்கக்கூடிய, பெண்களுக்கு தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அரசாக திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே அதில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய அவலம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் வேதனையோடு பார்க்கிறார்கள். அந்த பிள்ளையை படிக்க அனுப்பிய பெற்றோருடைய மனநிலையை எண்ணி பார்ப்பதற்கே வேதனையாக இருக்கிறது. அவர்கள் எந்த அளவிற்கு துயரத்தினுடைய உச்சத்திற்கு சென்றிருப்பார்கள் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கிறது. மாணவிக்கு ஞானசேகரன் என்கிற ஒருவர் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும், அதே நேரத்திலே விசாரணை தொடர்பாக வெளியிடுகிற தகவல் முன்னுக்கு பின் முரணானது என காவல்துறை இயக்குனர் அவர்களும் தொடர்ந்து மாறுபட்ட கருத்துக்களை அரசுக்கு ஆதரவாகவே இவர்கள் ஜால்ரா தட்டுவதை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் விசாரணை என்கிற ஒரு நிலையிலே இருக்கிற பொழுது உடனடியாக இப்படி ஒரு பதிவுகளை, இப்படி ஒரு அறிக்கைகளை, இப்படி ஒரு பேட்டியை வெளியிட வேண்டிய அவசியத்திற்கு என்ன காரணம் என்கிற கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கிறது. அவரோடு பேசுகிற போது இந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் அந்த சாரிடம் காட்டி
உன்னுடைய கல்வியையே நான் கேள்விக்குறியாக்கி விடுவேன் என்றெல்லாம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் யார் அந்த சார் என்கிற அந்த நிலையை முன்வைத்துத்தான் தொடர்ந்து இந்த போராட்டம் விழித்திருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அதிமுகவினர் அந்த ஸ்டிக்கரை சட்டையில் ஒட்டி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பதாதைகளை ஆளுகிற அரசுக்கு எதிராக யார் அந்த சார் என்கிற அந்த விஷயத்தையும் முன்னிறுத்தி போராட்டத்திலே முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசியலிலே இப்படிப்பட்ட ஒரு துயரம் நிகழ்ந்ததற்கு இதுவரை முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோ இல்லை அந்த துறையை சார்ந்தவர்களோ இந்த ஒரு வேதனையை, ஒரு துயரத்தை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. காரணம், அவர்கள் சார்ந்த நிர்வாகியாக இருக்கிறார்கள் என்கிற காரணம் என்பதை மாணவர்கள் பேசுகிறார்கள். மாணவர்கள் தாமாகவே, அதாவது சென்னையிலிருந்து டெல்லி வரை பல்வேறு இடங்களிலே போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மாணவர்களை பாதுகாப்பது என்பதே திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிற அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் பேசுகிற பொழுது நேரலையை துண்டிப்பது, பேச விடாமல் தடுப்பது, குறைந்த நேரத்தை ஒதுக்குவது, இப்படி உச்சகட்ட அட்டூழியத்தை ஆளுகிற அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டப்பேரவையிலும் அந்த துயரம்தான் நிகழ்ந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டித்துத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே சட்டமன்றத்தில் தொடர்ந்து இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக தங்களுடைய கண்டன முழக்கங்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் அந்த சார் என்கிற அந்த சட்டை பையிலே பேட்ச் ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து பதாதைகளை கையிலே வைத்து திமுக அரசுக்கு எதிராக, பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஆதரவாக, அதிலே சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த வாயில் முழக்கங்களை தற்போது அதிமுக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த கோஷங்களை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். சட்டமன்றத்திலே இன்றைக்கு அதிமுக யார் அந்த சார் என்கிற வாசகத்தை முன்வைத்துத்தான் இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தேசிய கீதத்தை கூட இசைக்க முடியாமல் ஸ்டாலினுடைய திமுக அரசு சட்டமன்றத்திலே திணறுகிற அளவிற்கு நாட்டினுடைய நிலைமை இருப்பதாக ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கிறார். அதோடு அவர் எக்ஸல பதிவிலையும் பல்வேறு விவரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தேசிய கீதத்தை அவர்கள் இசைக்கவில்லை என்று தேசிய கீதத்தை புறக்கணித்திருப்பதாகவே அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகையினுடைய அந்த பதிவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தற்போது நீக்கமும் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலே தேசிய கீதம் இசைக்கவில்லை என்கிற ஒரு பதிவை முன்பாக கடந்த 9:45 நிமிடங்களிலே பதிவு செய்தார்கள். தற்போது அந்த பதிவையும் ஆளுநர் மாளிகை நீக்கி இருக்கிறது. அதாவது தேசிய கீதத்தை இறைக்காததால் அவமதிக்கப்பட்டிருக்கிறது, மதிக்கவில்லை, இது அரசியல் அமைப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிற முதல் அடிப்படை கடமையை மீறி இருப்பதாகவே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த பதவியையும் ஆளுநர் மாளிகை நீக்கி இருக்கிறது. ஆளுநர் தனது உரையை புறக்கணித்திருக்கிறார். அதிமுக மாணவிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று வாயில் முழக்கங்களை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சட்டப்பேரவையிலே இன்றைக்கு பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அதிமுக பார்க்கிறது. அதிமுக போராடி கொண்டிருக்கிறது. களத்திலே இருந்து அதிமுக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக, பாலியல் ரீதியாக இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, பாதிக்கப்பட்டக்கூடிய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதிமுக இருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.